அனைவருக்கும் வணக்கம். இது மீதி டிஎன்பிஎஸ்சி. இது முதல் பெண் முதலமைச்சர் சுஜிதா கிருபாலனி, முதல் பெண் பாதுகாப்பு நிதி அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன், முதல் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் 2007, முதல் பெண் சபாநாயகர் வந்து மீரா குமார் 2009, முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் 2009. இது ஒரு பிரித்துகளை இப்போ இதுலேயே வந்து எந்தாய் அப்படின்னு போட்டிருக்கோம். அது எம் ப்ளஸ் தாயின்னு தான் பிரியும். தப்பாக பிரித்தெழுதுகளை போட்டிருக்கோம். அதை பார்த்துங்க அந்த வீடியோவை. முதல் பெண் முதலமைச்சர் சுஜிதா கிருபாலனி, முதல் பெண் பாதுகாப்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், முதல் பெண் குடியரசுத் தலைவர் வந்து பிரதிபா பாட்டீல், முதல் இந்திய பெண் சபாநாயகர் மீரா குமார் 2009. 34 முதல் பெண் டிஜிபி காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா, முதல் ஐபிஎஸ் வந்து கிரேன் பேடி 1972. எவரெஸ்ட் அடைந்த முதல் இந்திய பெண் வந்து பச்சேந்திரி பால் 1984. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் வந்து அருந்ததி ராய் 1997. முதல் இந்திய பெண் பிரதமர் இந்தியாவில் வந்து இந்திரா காந்தி 1966. ஐநா சபையின் பொது சபை முதல் தலைவர் வந்து விஜயலட்சுமி பண்டிட். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் வந்து சரோஜினி நாயுடு. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்திய பெண் வந்து அன்னை தெரசா. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் திருமதி ஜானகி அம்மாள். இப்போ வந்து நம்ம வந்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்திய பெண் வந்து அன்னை தெரசா. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் வந்து திருமதி ஜானகி அம்மாள், எம்ஜிஆர் ஒய்ஃப். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அன்னை தெரசா. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் வந்து சரோஜினி நாயுடு. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவருங்கிறது அன்னி பெசன்ட். இந்திய பெண் தலைவருங்கிறது சரோஜினி நாயுடு. 1925 இவங்க இருந்தாங்க சரோஜினி நாயுடு. 1917 அன்னி பெசன்ட் அம்மையார் இருந்தாங்க. ஐநா சபையின் முதல் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். முதல் இந்திய பெண் பிரதமர் வந்து இந்தியாவில் வந்து இந்திரா காந்தி. அப்புறம் இதான் பார்த்துங்க. இந்தியாவின் புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் வந்து அருந்ததி ராய் 1997. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் 1984. முதல் ஐபிஎஸ் அதிகாரி வந்து கிரேன் பேடி 1972. முதல் டிஜிபி காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. அப்புறம் வந்து முதல் பெண் முதலமைச்சர் வந்து சுஜிதா கிருபாலனி. முதல் பெண் பாதுகாப்பு நிதி அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன். முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் வந்து சரோஜினி நாயுடு. முதல் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சுஷ்மா ஸ்வராஜ். இவர் 25 வயசுலேயே வந்து ஹரியானா முதலமைச்சராக இருந்தாங்க. முதல் பெண் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சுஷ்மா ஸ்வராஜ். ஒலிம்பிக்கில் தங்கம் பெற்றவர் வந்து சார்லட் கூப்பர், இங்கிலாந்து. எவரெஸ்டை அளவிட்டவர் வந்து ஜான் கே தபே, ஜப்பான். பெண் எல்லாமே பெண்கள். முதல் பெண் விண்வெளி வீரர் வந்து லாவண்டினா தெரஷ்கோவா, ரஷ்யா. முதல் பெண் பிரதம மந்திரி வந்து சிறிமாவோ பண்டாரநாயக்கா, இலங்கை. முதல் பெண் விண்வெளி வீரர் வந்து வாலண்டினா தெரஷ்கோவா, ரஷ்யா. முதல் பெண் எவரெஸ்ட் அளவிட்டவர் ஜான்கோ தபே, ஜப்பான். ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் கொண்டவர் சார்லட் கூப்பர், இங்கிலாந்து. முதல் பெண் இந்திய பெண் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சுஷ்மா ஸ்வராஜ். இவர் 25 வயசுலேயே ஹரியானா அமைச்சராக இருந்தார். சுதந்திர இந்தியாவின் பெண் ஆளுநர் வந்து சரோஜினி நாயுடு. முதல் பெண் முதலமைச்சர் சுஜிதா கிருபாலினி. முதல் பெண் பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன். முதல் பெண் இந்திய பெண் குடியரசுத் தலைவர் இந்தியாவில் வந்து பிரதிபா பாட்டீல். முதல் பெண் சபாநாயகர் வந்து மீரா குமார் 2009. முதல் டிஜிபிஆர்னு முதல் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. முதல் ஐபிஎஸ் அதிகாரி கிரண் பேடி 1972. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். முதல் இந்திய பெண் பிரதமர் இந்தியாவில் வந்து இந்திரா காந்தி. ஐநா சபையின் பொது சபை முதல் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் வந்து அன்னி பெசன்ட் 1917 இருந்தாங்க. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் அப்படின்னா சரோஜினி நாயுடு. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் வந்து அன்னை தெரசா. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் திருமதி ஜானகி அம்மாள். சுவிட்சர்லாந்து பெண்களுக்கு வாக்குரிமை வந்து 1971 வழங்கப்பட்டது. இப்போ வந்து கொஸ்டின்ஸை பாருங்கள். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? மேலே உள்ள கொஸ்டின் நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் ஏ நேரு, ஆ டைசன், சி டைசி, இ காஞ்சன் சௌத்ரி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? 2வது கொஸ்டின். ஒரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடுகளில் இல்லாத எது? ஒரு கட்சி ஆட்சி முறையில் உள்ள நாடுகளில் நடைமுறையில் இல்லாத நாடு எது? நாடுகளில் சீனா, கியூபா, இங்கிலாந்து, வடகொரியா. 3வது கொஸ்டின். நுகர்வோர் என்பவர்கள் A1 பணம் செலுத்தியவர், 2 வாக்குறுதி பெற்றவர், 3 ஓரளவுக்கு வாக்குறுதி பெற்றவர், 4 ஓரளவு பணம் செலுத்தியவர். 1 மட்டும் சரி, 1 2 சரி, 1 2 3 சரி, அனைத்தும் சரி.
டொனால்டு ட்ரம்ப் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்? டொனால்டு ட்ரம்ப் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்? ஜனநாயக கட்சி, ஆ குடியரசுக் கட்சி, இ லேபர் பார்ட்டி, இ கன்சர்வேட்டிவ் கட்சி. முதல் பெண் பிரதமர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஏ இலங்கை, பி இந்தியா, சி சிங்கப்பூர், டி இந்தோனேஷியா. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் ஆ ஜெயலலிதா, ஜானகி அம்மாள், இ சுஜிதா கிருபளானி, இவற்றுள் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யாரு? முதல் பெண் பிரதமர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? டொனால்டு ட்ரம்ப் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்? ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி, லேபர் கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி. நுகர்வோர் என்பவர்கள் 1 பணம் செலுத்தியவர், 2 வாக்குறுதி பெற்றவர், 3 ஓரளவு வாக்குறுதி பெற்றவர், 4 ஓரளவு பணம் செலுத்தியவர். ஏ 1 மட்டும் சரி, பி 1, 2ம் சரி, சி 1, 2, 3ம் சரி, டி அனைத்தும் சரி. ஒரு கட்சி ஆட்சி முறையில் நடைமுறையுள்ள நாடுகளில் இல்லாதது எது? ஏ சீனா, பி கியூபா, சி இங்கிலாந்து, டி வடகொரியா. எதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? ஏ நேரு, டைசன், டைசிசி, இ காஞ்சன் சௌத்ரி. இதெல்லாம் மேலே ஃபர்ஸ்ட் 2 போட்டிருக்கோம். 7ஆம் வகுப்பு குடிமையியல்னு இதுக்கு முதல் வீடியோ போட்டிருக்கோம். இதுலேயும் உள்ள கொஸ்டின்ஸ் தான் இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்க 36 இதில் 6ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இதை பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.